ஒரே ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா பாவாடை பாதிரி வழங்கும் 1,00,000 ரூபா ரொக்கம், 1 பவுன் தங்க காசு, 40 இன்ச்சு எல்இடி டிவி. ஆகா, நொறுக்குதே நொறுக்குதே நொறுக்குதே. ஆமாங்க, வேற எங்கேயுமே இல்லை. நம்ம மாநிலத்தில் ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ காசு தராங்க. ஆனால் நீங்களும் நானும் இதில் போய் ஓட்டு போடவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அது நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ கிடையாது. அப்புறம் என்ன தேர்தல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிறிஸ்தவ அமைப்பு நடத்துகிற பேராயருக்கான தேர்தல். இதில் பங்கேற்கிற வேட்பாளர் வந்து எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவருக்கு ஓட்டு போட்டதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாதே இந்த காசு நகையெல்லாம் தருவாப்பிலையாம். ரெண்டாவது, இந்த நோட்டீஸ் வந்து யாருக்கும் காமிச்சாலோ இல்லை மற்ற வேட்பாளருக்கு அனுப்பிச்சாலோ உங்களை கர்த்தர் தண்டிப்பார். ஏன்னா நீங்கள் பரிசுத்த ஆவி மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயமும் காட்டியிருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஓட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னா அவன் ஆட்சிக்கு வர போகிறேன், ஆட்டையை போட போகிறேன், ஊழல் செய்ய போகிறேன், அப்படி ஈக்குவல் பண்ணிடுவேன், அதுக்கு மேலேயும் கொள்ளை அடிச்சிருவேன். ஆனால் இவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது மிகப்பெரிய தப்பு. அவன் ஒரு ஆளை மதம் மாற்றினானா வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுவாங்க.